வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். நீங்கள் எல்லோரும் இந்த விஜயை 100% நம்பலாம். வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்ற மாட்டேன். திருப்பூர் பிரச்சாரத்தில் தாவேகா தலைவர் விஜய் பேச்சு. மகளிருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத திமுக அரசை தூக்கி எறிய வேண்டிய கடமை மகளிருக்கு இருக்கிறது. ஒட்டன்சத்திரம் தொகுதியில் தமாக வேட்பாளரை ஆதரித்து ஜி.கே. வாசன் பேச்சு. தமிழகம் தற்பொழுது பெற்றுள்ள வளர்ச்சிக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியே காரணம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி. ராஜா பேச்சு. கும்பகோணத்தில் திமுக தாவேகா கட்சி நிர்வாகிகள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு. தாவேகா வேட்பாளரின் செயினை திமுகவினர் பறித்ததால் அருந்த தங்க செயினை காட்டி சாலை மறியல். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றவிடாமல் தடுத்த திமுக அரசுக்கு பாடம் புகட்டுவோம். நிதின் நவீன் ஆவேச பேச்சு. உங்களை நிதியமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி சாதாரண துறைக்கு மாற்றியது ஏன்? பழனிவேல் தியாகராஜனுக்கு சுந்தர்சி கேள்வி. தமிழகம் முழுவதும் திமுகவுக்கு எதிராக அலை வீசுகிறது. அதிமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும். சுவாமிமலை சுவாமிநாதன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த அன்புமணி பேட்டி. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இரட்டை இன்ஜின் அரசு அமைய வேண்டும். பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் பிரதமர் மோடி வலியுறுத்தல். கிழக்கு கடற்கரை பகுதியில் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை மீன்பிடி தடை அமலில் இருக்கும். சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஷ்மி சித்தார் ஜெகடே தகவல். தமிழக காரைக்கால் மீனவர்கள் 12 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது. சமயபுரம் மாரியம்மன் கோயில் சித்திரை தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. வழிநெடுக்க பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அம்மனை தரிசனம் செய்தனர். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளுக்கு 4 நாட்கள் விடுமுறை அறிவிப்பு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.